அடுத்தது கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம், மக்களும் சிறப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. சரி, உங்க ஊர்ல சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா சொல்லுங்க. தற்போது வந்துங்க ஐயா, தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலமா புதிய 3 சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா. அந்த சாலை மூலமா விவசாயிகள் வந்து பாலுக்கு போறவங்க மற்றும் காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் வந்து சிறப்பா பயனடைகிறாங்க. அந்த சாலை வசதி நல்லபடியா இருக்குங்க ஐயா. சரி, அப்ப நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இளமுருகன்? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா, எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வந்து 85 பயனாளிகள் பயணிந்திருக்காங்க ஐயா. மேலும் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் திட்டத்தின் மூலமா 9 வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா வாழ்றாங்க ஐயா. மேலும் எங்களது ஊராட்சியில வந்துங்க 1800 மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊர் இருக்குங்க. அந்த சிற்றூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்க ஐயா. அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு, குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு, தெருவிளக்கு இருக்குங்க. ஆனா பஸ் வசதி இல்லைங்க ஐயா. அந்த பஸ் வசதி அமைத்து கொடுத்தீங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்கள் செல்வர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க S27 77 2 பஸ் வருதுங்க ஐயா. அந்த 2 பஸ் வந்து எங்க ஊர் வரைக்கும் நீட்டிச்சீங்கன்னா உங்களுடைய இந்தியாவே பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு வந்து எங்க மக்கள் அங்க வந்து 145 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா. அங்க வந்து உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க. அந்த உயர்நிலை பள்ளியில இருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லணும்னா 8 முதல் 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க. எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சி, நன்றி.